சொல்றாரு மோசே இடத்துல, பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு செய்வேன். உனக்கும் உன் ஜனங்களுக்கும் செய்வேன். மற்ற ஜனங்கள் காணும்படியாய் செய்வேன். இதுவரைக்கும் நடந்திராத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் என்ன? புதிய காரியம். அந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு சொன்னா, நாம விசுவாசமா பேசணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டு, கர்த்தர் இதை எனக்கு செய்வார். நான் இந்த இடத்துக்கு போவேன். எனக்கு இந்த வேலை கிடைக்கும். எனக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். நான் பொருளாதாரத்துல உயருவேன். நான் தாழ்ந்து போவதில்ல. என்னை கர்த்தர் தலையா இருக்க தான் அழைச்சிருக்கிறாரு. நான் வாளா இருப்பதில்லை. கர்த்தர் என்னை மேலா இருக்க தான் அழைத்திருக்கிறார். நான் கீழா இருப்பதில்லை. கர்த்தர் என் கடன் தொல்லைகளை எல்லாம் நீக்கி போடுவார். எனக்கு கடன் பிரச்சனை இல்லை. கர்த்தர் என் களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவார். எனக்கு குறைவில்லை. கர்த்தர் என் தானியத்தை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு